ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வேக்சின் போடுற டேட் வந்துருச்சு. அதனால் வேக்சின் போடுறதுக்காக பாப்பாவும் நானும் வண்டியில் போய் எங்கள் ஊர்லேயே இன்றைக்கி வேக்சின் போடுறாங்க. அதனால் பாப்பாவை அழைச்சிக்கிட்டு போயிருக்கோம். பாப்பாவுக்கு என்னென்னு தெரியாது, தூங்கிட்டு இருந்தா எழுந்து கிளம்பி அழைச்சிட்டு போயிருக்கேன் வேக்சின் போட. இதுவரையும் பாப்பாவுக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் வேக்சின் போடுறது. ஊசின்னு அவளுக்கு இப்போ தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து சின்ன பிள்ளையில ஒன்றுமே தெரியாது. லைட்டாக வலிக்கும், அவள் தூங்கிடுவா. ஒன்றும் பெருசாக இதுவரையும் ரியாக்ட் பண்ணது கிடையாது. வேக்சின் போடுறப்பையும் ரொம்ப அவளுக்கு பெயின் வந்தது, இது மாதிரி அழுது, அது மாதிரிலாம் சில பேர் பயமுறுத்துடுவாங்க. அது மாதிரி பாப்பா பண்ணதில்லை. நார்மலாக எப்போதும் இருக்க மாதிரி வரும். லைட்டாக ஃபீவர் வரும், பேராசிட்டமால் கொடுத்தா நார்மலாக சரியாயிரும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு ஊசி இன்ஜெக்ஷன்லாம் அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவள் நோட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு வந்து ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. அது லைட்டாக கசக்கும் பிறகு பாப்பா ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணால். இது வந்து 3 ஊசி 2 கால்லையும் கையிலையும் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. லெஃப்ட் காலில் போடுறது மட்டும் வீங்கும், ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நர்ஸு. அப்புறம் பாப்பாவுக்கு கையில் போட்டப்போ தான் லைட்டாக அப்படியே சினுங்கினா. அப்புறமா நார்மலாக ஆயிட்டா. சரி நார்மலாகிடுவா அப்படின்னு நினச்சேன். அப்புறமா காலில் போடும்போது தான் ரொம்ப வலிச்சிருக்கும் பிறகு. இது வரையும் நான் பாப்பா வேக்சின் போட்டு இப்படி வந்து நான் அழுது ரொம்ப ரியாக்ஷன் பண்ணி அது மேலே பார்க்கல. ரொம்ப வீட்லேயும் ரொம்ப இது பண்ண மாட்டா. நார்மலாக எப்போதும் இருக்க மாதிரி இருப்பாள். ஆனால் இந்த வாட்டி 1.5 வயசில் இந்த வேக்சின் போட்டது தான் ரொம்ப நாள், 3 நாள் 4 நாள் வரையும் அந்த வீக்கமும் குறையல. பாப்பா ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தா. நடக்கவே இல்லை. அவள் ஒரே இடத்துலையே உட்காந்தியே இருந்தா. செம்ம அழுக. எனக்கே கஷ்டமாக போய்ட்டு. இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில வேக்சின் போட்டப்போ ரொம்ப நான் ஜாலியாக தான் வேக்சின். இந்த வாட்டி ரொம்ப நான் பாப்பா ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்ட்டு தான் போனேன். ஆனால் இவ்வளோ அழுவான்னு நான் பார்க்கல. ஆனால் அவ்வளோ அழுதுட்டா. இது வந்து 3 நாள் 4 நாள் வரையுமே பாப்பாவுக்கு எழுந்திரிச்சு நடக்கவே மாட்டாள். அப்படியே உட்காந்தே இருப்பான். துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடுறவ 3 நாள் வரையும் அந்த வலி பெயின் ரொம்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவள் ரொம்ப நடக்கவே இல்லை, அப்படியே ஒரே இடத்துல இருந்தால். அப்புறம் இன்னொரு கால்லையும் வேக்சின் போட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் நார்மலாக சரியாயிட்டான். ஆனால் வீட்டுக்கு போய் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தான் அவளுக்கு பெயின் ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அந்த லெஃப்ட்டில் வீங்கினது வந்து அப்படியே ஒரு கட்டி மாதிரியே இருந்தது. நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்புறமா கொஞ்சம் நான் ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுத்தேன். ஒத்தரமே கொடுக்க விட மாட்டா, அப்படி அழுவா. அதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதுவும் சரியாக போயிடுச்சு. உங்கள் பாப்பாவுக்கும் வேக்சின் போட்டிங்க, 1.5 வயசு வேக்சின் போட்டிங்க, இந்த மாதிரி கட்டி இருந்ததுக்கு வந்து மறையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த கட்டி கரையிறதுக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் கொடுங்க. இன்னுமே லைட்டாக அந்த வீக்கம் வந்து பாப்பாவுக்கு குறையலை. உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.